செலுத்துகிறோம். தேவ மனுஷன் பாஸ்டர் மைக்கேல் ராஜ் ஐயாவை நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோட கரங்களை தட்டி ஆமென் ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அடாத மலையிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு திரளான மக்கள் வந்திருப்பது உண்மையிலேயே இதயத்தை நெகிழ பண்ணுகிறது. நான் வர்ற வழியெல்லாம் மலை, ஸ்தோத்திரம், அங்கங்கே வெள்ளம், அப்படி ரோட்டில் தண்ணி கட்டி கிடந்தது. இருந்தாலும் எப்படி மக்கள் வந்துடுவாங்களா அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அந்த காலமெல்லாம் மாறி போயிடுச்சு. மழை வந்தால் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது. ஆமாம், இப்படி இந்த காலங்களெல்லாம் மாறிட்டு வருகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2 நாட்கள் கூட்டங்களை மிக மகிமையாக ஒழுங்கு செய்து அதை ஆயத்தப்படுத்தி இதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மனுஷன் பாஸ்டர் யுவராஜ் ஐயாவிற்கு, அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய மனதார அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த 2 தினங்களும் கனத்துக்குரிய தேவ ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், பாஸ்டர் அம்மாக்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அவங்களுக்கு கூட்டம் இருக்கும், வீட்டு கூட்டம் இருக்கும், நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். ஆனாலும் இந்த 2 நாட்களை பிரத்யேகப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்கணுமேன்னு சொல்லி பாரத்தோடு வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் போவதற்கு முன்பாக ஆமென், நான் எழுதினதான 2 பாடல்கள், ஸ்தோத்திரம், அந்த பாடல்களை முதல் நாளிலேயே ஊழியர் கூட்டத்திலேயே ஒரு சகோதரி பாஸ்டர் ஸ்நேகிதா பாட்டு பாடணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. அந்த பாடலை நம்ம பாடிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். இந்த ஸ்நேகிதா பாடல் யூடியூப்பில் இருக்கிறது. நானும் பாடியிருக்கிறேன். கோயம்புத்தூரில் ஊழியம் செய்கிறதான பாஸ்டர் பென்ஸ், அவருடைய மனைவி பியூலா பென்ஸும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. நீங்கள் கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. அந்த ஒரு பாடலை மாத்திரம் நம்ம கேட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போயிடலாம். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எஸ் ஜீசஸ். ஜீசஸ். இப்போ கொஞ்சம் வால்யூம் வைக்கலாம் பாஸ்டர். நாளும் பிரியாத அன்பு தோழனே, விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே, ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனே, விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே, ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன்னன்பு கொள்ளை கொள்ளுதே, ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன்னன்பு கொள்ளை கொள்ளுதே. உயிரினும் மேலா நம்மை நேசித்தவர்கள் கூட நம்மை விட்டு பிரிந்து போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உயிரினும் மேலா நேசித்த நண்பன்
துரோகியாய் மாறிடினும் அப்பா உயிர் தந்த நண்பா நீ மட்டுமெந்தன் உயிரோடு கலந்து விட்டாய். உயிரினும் மேலா நேசித்த நண்பன் துரோகியாய் மாறிடினும் உயிர் தந்த நண்பா நீ மட்டுமெந்தன் உயிரோடு கலந்து விட்டாய். சேர்ந்து பாடுவோம். ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. திக்கற்றிருந்தே பயந்து போய் தவித்தே எங்கே விழுந்து விடுவேனோ என்று சொல்லி கலங்கின நேரத்தில் எல்லாம் என் நேச தகப்பன் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்டு மார்போடு அணைத்துக் கொண்டு மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நடத்தினானே. நல்லவரப்பா, நன்றி தகப்பனே. திக்கற்று இருந்தே பயந்து போய் தாவித்தே துணையாக வந்த நண்பனே தாங்குவோரின்றி தடுமாறி வீழுந்தே தாங்கிட அன்பு நண்பனே திக்கற்று இருந்தே பயந்து போய் தாவித்தே துணையாக வந்த நண்பனே தாங்குவோரின்றி தடுமாறி வீழுந்தே தாங்கிட அன்பு நண்பரே. ஸ்நேகிதா சேர்ந்து பாடுமே. ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஒரு நாள் பிரியாத அன்பு தோழனை விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே ஒரு நாளும் பிரியாத அன்பு தோழனை விட்டு ஒரு நாளும் விலகாத அன்பு தோழனே. ஸ்நேகிதா கடைசியாய் ஒரு முறை கூட ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே. ஸ்நேகிதா ஸ்நேகிதா உன் அன்பு கொள்ளை கொள்ளுதே.
அன்பு கொள்ளை கொள்ளுதே. Yes, Jesus. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் அப்பாவினுடைய நேசம் மகிமையான நேசம். தகப்பனும் தாயும் நம்மை மறந்து போனாலும், கணவன் மனைவி பிள்ளைகள் யார் நம்மை விட்டு மறைந்து போனாலும், அவர் நேசம் ஒருபோது நம்மை விட்டு போனார். அழகா சொன்னார் ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. இந்த வசனம் கிறிஸ்தவர்கள்னு மாத்திரமல்ல, புறஜாதியார் கூட இந்த வசனத்தை பயன்படுத்துகிற அளவிற்கு கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. இன்னொரு பாடலை சமீபத்தில் பாடியிருக்கிறேன். அந்த பாடலையும் பாடிவிட்டு அவனுடைய வார்த்தைக்கு நேராக போய்விடலாம். இது ஒரு எழுப்புதலின் பாடல். கர்மேல் பர்வதத்திலே எலியா தீர்க்கதரிசி 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டதை மையமாக கொண்டு இந்த பாடலை, அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் நடந்திருக்கிற அந்த சம்பவத்தை மையமாக கொண்டு 3 சரணங்கள் இந்த பாடலில் பாடப்பட்டிருக்கிறது. இதையும் நானும் பாடியிருக்கிறேன். கோயம்புத்தூரில் ஊழியம் செய்கிறதான என் அன்பு நண்பர் பாஸ்டர் பென்ஸ் அவருடைய மனைவியும் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இந்த பாடல்கள் எல்லாம் மைக்கேல் ராஜ் அஃபீஷியல் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்கிறது. நீங்கள் விருப்பப்பட்டால் அவைகளை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். அந்த ஒரு பாடலை மாத்திரம் கேட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். ஆமென், ஆமென். இணைந்து கரங்களை தட்டி கூட பாடலாமே. கொஞ்சம் கூட உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமே. இசையோடு தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையனுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையனுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. நீங்க பாடுங்க. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஜீசஸ், ஆமென். பரலோகத்தின் அக்கினியை பலிபீடம் காணனுமே. கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கனுமே. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் சத்தம் காதுகள் கேட்கட்டுமே. ஆஹாவின் ரதத்துக்கு முன் ஆரை கட்டி போடனுமே. மழையாய் பெய்யட்டுமே,
நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, பிதாவை தொழுது மேகம் நெடும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, நாட்கள் ஒரு உள்ளங்கை மேகம் நெடும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, ஒரு பெரும் வெள்ளத்தின் நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. நல்ல கைகளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. கண்களை மூடி தெய்வ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவரே, இந்த இரண்டாவது நாள் திருவசன பண்டிகையிலே எத்தனையோ தடைகளை தாண்டி ஆவியானவரை கொண்டு வந்த ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தருடைய சத்தம் எங்கள் மத்தியிலே தொனிப்பதாக, இருதயங்களை ஒருமுகப்படுத்துவீராக, சிந்தைகளை ஒருமுகப்படுத்துவீராக, கண்களை ஒருமுகப்படுத்துவீராக. இஸ்ரவேலில் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறியும்படியாக, பட்டணங்கள் அறியும்படியாக உதவி செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தை தடை செய்ய எத்தனிக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து மேற்கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா, இன்னும் ஒரு முறை ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நேற்றைய தினத்திலே ஒரு பெண்ணை உங்கள் முன்பாக நிறுத்தி, அன்னாளை உங்கள் முன்பாக நிறுத்தி, அந்த மகளுடைய கடந்த காலங்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தது, அவருடைய கணவர் எல்கானா யார், எந்த பின்னணியத்தில் இருந்து அவர்கள் வந்தார்கள் என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்லி, அவருடைய முந்தைய சந்ததிகள் கோராகினுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தபடியினாலே, மோசேக்கு விரோதமாய் எழும்பினபடியினாலே கர்த்தர் கோராகையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பூமி உயிரோடே விழுங்கி போட்ட காரியத்தையும், அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்தான் எல்கானா என்பதையும், அன்னாளை குறித்தும் பெனினாளை குறித்தும் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்ததையும், அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவள் கண்ணீரோடு ஜெபித்ததையும், அவள் பண்ணின ஜெபத்தினுடைய அந்த முதல் வார்த்தை சேனைகளின் கர்த்தாவே யெகோவா சஃபயத், அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்தும், அந்த ஜெபத்திலே அவள் ஜெபித்த காரியங்களை குறித்தும், அவளுடைய விசுவாசத்தை குறித்தும், அவள் எப்படியெல்லாம் ஜெபித்து வெற்றி பெற்றால், அவள் வெற்றி பெற்றதற்கு பின்பு தன் பொருத்தனையை அவள் நிறைவேற்றி கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது அவள் பாடின அந்த பாடல் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தினுடைய அந்த முதல் 10 வசனங்களில் இருக்கிற அவள் பாடின பாடலினுடைய அந்த ஒரு வார்த்தை, அவரே கொள்ளுகிறவரும் அவரே உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் என்கிற அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் மையமாக வைத்து எதை ஆண்டவர் கொன்றார், எதிலிருந்து ஆண்டவர் உயிர்ப்பித்தார், எதை ஆண்டவர் பூமியிலே விழுங்க பண்ணினார், அந்த கோராகினுடைய குடும்பம் பூமி விழுங்கின போதிலும் அதே கோராகினுடைய வம்சத்தில் வந்த 600 வருஷங்கள் தாண்டி எல்கானாவுடைய வயிற்றிலே பிறந்ததான சாமுவேலை கர்த்தர் உயிரோடே எழும்ப பண்ணினார் என்று சொல்லி, அவனை தான் முதல் பெயர் சபா மட்டும் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் தேவன் உருவாக்கினார் என்று சொல்லி, நேற்றைய தினத்திலே செய்தியிலே எவைகளெல்லாம் விழுந்து போனதோ, எவைகளெல்லாம் செத்து போனதோ, எவைகளெல்லாம் நம்பிக்கையற்று போனதோ, அவைகள் மீண்டும் துளிர்த்தெழும்
எழும்பும் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கைத்தட்டி ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஒரு நிமிடம் வாய்களை திறந்து 2 வார்த்தை அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே நீர் பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கர்த்தர் பேசுவீராக. ஆமென் ஆமென் ஆமென். கவனமாய் கேளுங்கள். இன்றைக்கும் நான் ஒரு பெண்ணை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். நேற்றைய தினத்தை போலவே அந்த பெண்ணை சொல்வதற்கு முன்பாக அந்த பெண்ணுடைய கணவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த பெண் யார் என்பதை குறித்து. ஆமென். கவனமாய் கேளுங்கள். ஒரு மனிதன் இருந்தான் வேதத்திலே. அவன் தன் தகப்பனை ஏமாற்றி தன் சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவன். கொஞ்சம் ஒரு பூம் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது பாருங்க. அது ஒரு பூம் சவுண்ட் வந்துட்டே இருக்கு பாருங்க. அதை மட்டும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் தன் தகப்பனை ஏமாற்றினான், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான். அவன் தன் சகோதரனுடைய அந்த பெர்த் ரைட் பிளெஸிங் என்று சொல்லக்கூடிய பிறப்புரிமையினுடைய ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகத்தை தன் சகோதரனிடத்தில் இருந்து ஒரு சிவப்பான ஒரு கூளை காண்பித்து அந்த ஆசீர்வாதத்தையும் அவன் சுதந்தரித்துக் கொண்டான். கவனமாய் கேளுங்கள். தன் தகப்பன் தன்னுடைய அந்திய காலங்களிலே தன்னுடைய சகோதரனுக்கு, மூத்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். திருட்டளவாய் பெற்றுக்கொண்டவன். பெற்றுக்கொண்டு இப்பொழுது தன்னுடைய மூத்த சகோதரன் தன்னை கொன்று விடுவானோ, ஏன்னா அவன் சொன்னா நான் உன்னை ஒரு நாள் கொல்லுவேன், எங்க என்னுடைய சகோதரன் என்னை கொன்று விடுவானோ என்று சொல்லி பயந்து, தன் ஜீவனுக்கு பயந்து அவன் ஓடி போகிறான். அவன் ஓடி போகிற நேரத்திலே ஒரு வனாந்தரமான பகுதி, கவனமாய் கேளுங்கள், ஒரு காட்டு பகுதி. இரவு நேரம் ஆய்விட்டது, சூரியன் அஸ்தமித்து விட்டது. இனி பயணம் போவதற்கு முடியாத ஒரு சூழலிலே ஒரு கல்லை தன்னுடைய தலையாணையாக நினைத்து அதிலே அவன் உறங்குகிறான். யாக்கோபு கல்ல தலவாணியா வைத்து உறங்குகிறான். நமக்கு தலவாணி கல்லு மாதிரி இருந்தாலே தூக்கம் வராது. இவனுக்கு கல்லே என்னவா இருக்குது, அப்படி தூங்குறாரு. தூங்கும்போது தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை யாரும் பார்த்ததில்லை. ஒரு மகிமையான தரிசனம். என்ன தரிசனம்? There is a very big ladder. ஒரு மிகப்பெரிய ஏணியை அவன் பார்க்கிறான். அந்த ஏணியினுடைய ஒரு முறை பரலோகத்தில் இருக்கிறது, அதனுடைய மறுமுனை பூமியில் இருக்கிறது. அதில் ஒரு பக்கம் தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், மறுபக்கம் தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். அந்த ஏணியினுடைய உச்சத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய எல் ஷடாய் அமர்ந்திருந்து யாக்கோபை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். பல ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஆனால் அதில் மிக முக்கியமான ஆசீர்வாதம், யாக்கோபே நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி. யாக்கோபு காலையில எழுந்திருக்கிறான். அவனால் எதுவும் நம்ப முடியவில்லை. அவன் அந்த இடத்தை பார்த்து சொல்லுகிறான், இது பயங்கரமான இடமா இருக்கிறதே என்று சொல்லி அவன் படுத்திருந்த அந்த கல்லை எடுத்து ஒரு குழியை நோண்டி அந்த கல்லை நட்டு தன்னிடத்தில் இருந்த எண்ணெயை அதிலே வார்த்து அந்த இடத்துக்கு அவன் ஒரு பெயர் வைக்கிறான். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறில்லை என்று சொல்லி பெத்தேல் என்று பெயர் வைத்தான். அதற்கு முன்பு அந்த இடத்துக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. இப்பொழுது அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான். பெத்தேல் என்று பெயர் வைத்துவிட்டு தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போகிறான். எங்கே போகிறான்? தன் மாமாவுடைய வீட்டுக்கு போகிறான்.
தன் சொந்த தாய் மாமாவுடைய வீட்டுக்கு போகிறான். கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். இந்த சம்பவம் எல்லாம் நீங்கள் வேதத்தில் ஒருவேளை படித்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு நினைப்பு வரட்டும் நான் சொல்லும் பொழுது. ஒருவேளை படிக்கவில்லை என்றாலும் நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் அவைகளை நீங்கள் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். தன் தாய் மாமாவுடைய வீட்டுக்கு போகிறான். எதற்கு போகிறான்? பயந்து வந்திருக்கிறான். எங்கே என் அண்ணன் என்னை கொன்றுவானோ, அவனை ஏமாற்றியில் நான் ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கிறேன், அவனை நான் சீட் பண்ணியில் அவன்கிட்ட இருந்து நான் பிளெஸிங்கை வாங்கி இருக்கிறேன், அவன் அருவாளை தூக்கிட்டு விரட்டிக்கிட்டு வர்றானே, பயந்து வயல்ல நான் வந்திருக்கிறேன் மாமா வீட்டுக்கு. மாமா வீட்டுக்கு வந்து மாமாவுடைய அந்த பதான் அராமில் இருக்கிற அந்த மாமாவுடைய பெயர் லாபான். அவனிடத்துல தஞ்சம் புகுறான். நடந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறான். அவனும் பரவாயில்லப்பா, பரவாயில்ல, என்கிட்ட வந்துட்டில, நான் உன்னை பார்த்துக்கிறேன், இந்த என்னுடைய ஆடுகளை மேயி, என்னுடைய மாடுகளை மேயி, என்னுடைய மந்தையை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு உயிருக்கு பயந்து போன இடத்துல தங்கி இருந்து தன் மாமாவுடைய பணிகளை செய்யற நேரத்தில் மாமாவுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மாமாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மூத்தவளுடைய பெயர் லேயாள், இளையவளுடைய பெயர் ராகேல். 2வது பிள்ளையின் மேலே இவன் காதல் வயப்பட்டான். ஏன்னா நீ வந்திருக்கிறதே பயந்து போய் வந்திருக்கிறதே சேட்டை பண்ணிட்டு வந்திருக்கிற. கிடைக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்புக்கு வந்த இடத்துல ஒரு கஞ்சி கிஞ்சி குடிச்சு போட்டு அமைதியா இருக்கிறத விட்டுப்பட்டு சேட்டல்ல இது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வந்திருக்கிறதே உசுருக்கு பயந்து, எங்க அண்ணன் நம்மளை போட்டு தள்ளிடுவானோன்னு பயந்து போய் வந்த இடத்துல ஐயோ அப்பா தப்பிச்சோம் பொழைச்சோம்டா, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு விட்டு மாமாவுடைய வேலையை பார்ப்போன்னு பார்த்தா மாமா மகளுக்கே ரூட்டு விட ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் இப்படி பார்த்துருக்கீங்களா? பாவோன்னு சொல்லிட்டு நம்ம இடம் கொடுப்போம், கொஞ்ச நாள்ல நமக்கே ஆப்படிப்பாக. அது ஒரு ஆவி அப்படி வந்தாச்சு. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த சம்பவத்தை கவனமா கவனிச்சுக்கிட்டே வாங்க. மூத்தவளுடைய பெயர் லேயாள். அவளுடைய கண்கள் குச்ச பார்வையாய் இருந்ததாம். 2வது இருக்கிறவள் ராகேல். அவள் பார்ப்பதற்கு அழகுள்ளவளாய், கத்தோலிக் பைபிள்ல எழில்மிகு தோற்றமுடையவளாய்னு போட்டிருக்குது. ரொம்ப அழகுள்ளவளாய் இருக்கிறாள். இப்ப இவருக்கு காதல் 2வது பொண்ணு பக்கம் போயிடுச்சு. அந்த அழகை பார்த்து ஒரு காதல் வயப்பட்டுட்டாரு. இப்ப நல்லா கவனிக்கணும். நான் அந்த மூத்த மகள் ராகேலை குறித்து தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். மூத்த மகள் அந்த லேயாளை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து விடுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தின் முதல் வரியை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 29வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொண்டு சேர்ந்து வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எனப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான். லேயாள் அற்பமாய் எனப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். நல்ல கவனமா கவனிக்கணையா. லேயாள் அற்பமாய் எனப்பட்டாள் என்று யார் பார்த்தாரா? சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தையை. கர்த்தர் கண்டார். சத்தமாக. ஐயா இவ்வளவு பேர் இருக்கிறோம், இந்த வார்த்தையை சொல்லாம கர்த்தர் கண்டார். லேயாள் அற்பமாய் எனப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டாரா. அந்த லேயாள் இருக்கிற இடத்துல உங்க பேரை கூட நீங்க போட்டுக்கிட்டு நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுடைய அற்பமான சூழ்நிலை, கர்த்தர் உங்களுடைய எளிமையான சூழ்நிலை, கர்த்தர் உங்களுடைய வறுமையான சூழ்நிலை, கர்த்தர் உங்களுடைய இயலாமையின் சூழ்நிலை, கர்த்தர் உங்களுடைய வேதனையின் சூழ்நிலை, கர்த்தர் உங்களுடைய வியாதியின் சூழ்நிலையை உலக மனுஷன் யாரு பார்க்கிறானோ பார்க்கலையோ கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
பார்க்கிறாரு. லேயாள் அற்பமா எனப்பட்டால் என்று கர்த்தர் கண்டார், கர்த்தர் கண்டார், கர்த்தர் கண்டார், கர்த்தர் கண்டார். மனுஷனுக்கு புரியாது, மனுஷன் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. புருஷனுக்கு புரியாது, மனைவிக்கு புரியாது, பிள்ளைகளுக்கு புரியாது, பெற்றோருக்கு புரியாது, டாக்டருக்கு புரியாது, யாருக்குமே புரியாது. ஆனால் கர்த்தர் கண்டார். ஐயோ, நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு கைத்தட்டி ஆண்டவரை துதிக்க மாட்டேன்றீங்களே. கர்த்தர் கண்டாரே. ஆமையா, அவர் பார்க்கிறாரு, அவர் பார்க்கிறாரு. ஐயா நல்லா கவனிங்க, அம்மா நல்லா கவனிங்க. யார் என்னை காண்றார்களோ காணலையோ, அவருடைய கண்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்குது. உன் கஷ்டம், உன் இயலாம, உன் முடியாம, உன் வேதனை, உன் உடைக்கப்பட்ட சூழ்நிலை, உன் கண்ணீரின் பாதை, உன் அழுகையின் பள்ளத்தாக்கு, உன் வியாதியின் கொடூரம், உன் கடன் பிரச்சனை, அடுத்த மாசம் ஐயோ பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் வாங்கணுமே, பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கணுமே, இவ்வளவு பெரிய பொருளாதார தேவை இருக்கிறது, என்ன செய்ய போறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரே. பத்தாது பத்தாது பத்தாது. இயேசுவே, எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான வார்த்தை. என் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. ஊழியர்களே, உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. உங்க சபையின் நிலைகளை கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க போய்கிட்டு இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த ஒரு வார்த்தை இந்த ராத்திரி வேளையில நம்மை உற்சாகப்படுத்தட்டும், நம்மை பலப்படுத்தட்டும். என் சூழ்நிலைகளை, என் சூழ்நிலைகளை, என் இயலாமைகளை, என்னுடைய முடியாமைகளை, என் நெருக்கடிகளை, என் வேதனைகளை, என்னுடைய நிந்தைகளை, என்னுடைய அவமானங்களை, எனக்கு விரோதமாய் தீட்டப்படுகிற திட்டங்களை எல்லாவற்றையும் தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பலன் அளிப்பாரு. நீ பண்ண ஜெபம், நீ எடுத்த உபவாசம், நீ படிச்ச கண்ணீர், உங்களுடைய அலைச்சல்கள், உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு நாள் பலன் உண்டு, ஒரு நாள் பலன் உண்டு. உலகத்தான் சொல்றான், மேல இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு சொல்றாங்கல்ல உலகத்தாரு. நீ பண்றதெல்லாம் மேல இருக்கிற ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்டா, ஒரு நாள் உனக்கு இருக்குது பாரு அப்படின்னு உலகத்தான் சொல்றான் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் உனக்கு பலன் உண்டு, ஒரு நாள் உனக்கு பலன் உண்டு, ஒரு நாள் உனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. லேயாள் அற்பமாய் எனப்பட்டால் என்று யாரு கண்டு? வந்து நறுக்குன்னு கொட்ட போறேன் பாரு, கப்பல் செஞ்சு விளையாடுற நேரமா அது, ஆளுகளை பாரு. லேயாள் அற்பமாய் எனப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு. யார் இந்த லேயாள்? இந்த லேயாளுக்கு என்னதான் பிரச்சனை பாஸ்டர்? ஐயா நல்லா கவனிங்க, கொஞ்ச நேரம் லேயாளை பத்தி நான் பேச விரும்புறேன். இந்த லேயாளுடைய பிரச்சனை, அவள் வேதம் சொல்லுது அவள் கூச்ச பார்வையுள்ளவளாய் இருந்தாளாம் அப்படின்னு பைபிள் டீசென்ட்டா போட்டிருக்கு. ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, அவளுக்கு உண்மையில அவளுக்கு என்ன அப்படின்னா 30% தான் கண்ணு தெரியும். 30% only that eyesight. அதுக்கு மேல கண்ணு தெரியாது. அதுவும் 6 மணிக்கு மேல அதுவும் தெரியாது. சரீரத்திலே ஒரு அங்கவீனம் உள்ளவள், கண்கள் பலவீனமானவள், கண் பார்வையற்றவள், கூச்ச பார்வைன்னு பைபிள்ல டீசெண்டா போட்டிருந்தாலும் அவ 30% தான் கண் பார்வை அவளுக்கு. தன் சரீரத்திலே ஒரு பலவீனத்தை சுமந்து கொண்டிருந்தவள். ஒரு பெண்ணா இருந்துட்டு கண்ணு தெரியலனா எவ்வளவு பாடுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை என்னன்றது தெரியும். சராசரி மனிதன் அனுபவிக்க
இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அந்த கண் பார்வை இல்லாதவர்களினாலே அனுபவிக்க முடியாது. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. உலகத்துல இருக்கிற அந்த மகிழ்ச்சியான காரியங்களை பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சராசரி மனுஷன் அனுபவிக்கிற சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது. நீங்க லோக்கல் ட்ரெயின்ல பயணம் பண்ணி போகும்போதெல்லாம் பல கண் பார்வையற்றவர்கள் பாட்டு பாடிக்கிட்டு வந்து தர்மம் கேட்கறத நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. வாழ்க்கை முழுவதும் இருள். கண்ணை நம்மளால 5 நிமிஷம் மூடி இருந்தா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்க கண்ணை மூடி இருந்தா எப்படா கண்ணை திறப்போம், அப்படி உலகத்தை பார்க்கணுமே அப்படின்னு தான் நமக்கு தோணும். வாழ்க்கை ஃபுல்லா இப்படி கண்ணை மூடி இருட்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை கொஞ்சம் உணரணும், நீங்க உணரணும். அவள் வாழ்க்கை முழுவதும் இருண்டு போன வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையே இருளா போச்சே, என் வாழ்க்கை முழுசும் இருட்டா இருக்கே. அதுதான் அவளுடைய வாழ்க்கையின் நிலைமை. ஒருவேளை இன்றைக்கு இந்த தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற இந்த கூட்டத்திலே யாராகிலும் ஒருவர் சரீரத்தில் அங்கவீனமாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய கை ஒரு பக்கம் சரியா வேலை பார்க்கல, என் கால்கள் பலவீனப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு பலவீனத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க, முடிவு வரைக்கும் கவனமா கேளுங்க, முடிவு வரைக்கும் கவனமா கேளுங்க. கண்டறியாதவள் 6 மணிக்கு மேல தடவி 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 தான் போகணும். தடவி 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 தான் கிச்சனுக்கு போகணும். தடவி 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 தான் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடணும். இதுதான் லேயாளினுடைய நிலைமை. கவனிங்க, இப்ப இந்த நிலைமையில இவ மூத்த பொண்ணு, இவளை பொண்ணு பார்க்க வர்றாங்க. பொண்ணு பார்க்க வர்றாங்க. பார்க்க வர்றவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு நாங்க போயிட்டு சொல்றோம், நாங்க போயிட்டு சொல்றோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வேணாம் வேணாம், இவளுக்கு கண்ணு தெரியல. எப்படி இருக்கும்? வந்து பார்க்கிறவங்க எல்லாம், இங்க நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, நான் சொல்ற சூழல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பொண்ணு வாக்க வர்றவங்க எல்லாம் நல்ல வீட்டில் வந்து மிச்சரையும் லட்டையும் காப்பியும் தின்னுவிட்டு போயிட்டு போன் போட்டு சொல்றோம், போயிட்டு போன் போட்டு சொல்றோம். இதுவே வேலையா தெரிவாங்க சில வாலிப தம்பிமார். மாசம் மாசம் ஒரு பொண்ணு வாக்குறதுக்கு பெண் பார்க்கும் படலம் பார்த்துவிட்டு காப்பியை குடிச்சுவிட்டு மிச்சரை தின்னுபிட்டு லட்டை தின்னுபிட்டு போன் போட்டு சொல்றோம். பொண்ணு கொஞ்சம் நடந்து வரும்போது சாஞ்சு வந்த மாதிரி இருந்துச்சு, பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மியோ, பொண்ணுக்கு காது கொஞ்சம் மடங்கிட்டு இருந்துச்சு, பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கே. அப்படி சொன்னா அந்த பெண்ணோட மனநிலை எப்படி பாதிக்கப்படும்? அந்த பெண்ணோட மனநிலை எவ்வளவு வேதனைப்படும்? வர்றவங்க எல்லாம் வர்றாங்க, மாசம் மாசம் வர்றாங்க, வார வாரம் வர்றாங்க, காப்பியை குடிக்கிறாங்க, லட்டை திங்கிறாங்க, பூந்திய திங்கிறாங்க, மிச்சரை திங்கிறாங்க, அங்கேயே சொல்லிட்டு போயிடுறாங்க. வேணாம் வேணாம், இது எனக்கு ஊழியம் செய்யணும் பார்த்தா நான் தான் இதுக்கு ஊழியம் செய்யணும் போல தெரியுது. வேண்டாம் வேண்டான்னு ஒரு கண்ணு கூட இவன் மேல பிரியமா இல்லை, வேதனைப்படுறா. ஆண்டவரே, நான் பலவீனமா பிறந்தது ஏன் தப்பா? என் முற்பிதாக்களின் பாவமா? என் வாழ்க்கை இருண்டாய் போச்சே. சரி, எங்கேயாவது யாரையாவது கல்யாணம் பண்ணினாலும் பொழைச்சுக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் கூட என்னை தேடி வர மாட்டேங்கிறானே, ஒரு பையன் கூட என்னை விரும்ப மாட்டேங்கிறானே. அங்கவீனத்தை தானே பார்க்கிறாங்க, என்னுடைய வெளி தோற்றத்தை தானே பார்க்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை திருமண வயதில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும்.
எதை பார்த்து திருமணம் பண்ண போகிறீர்கள்? வெளித்தோற்றத்தையா? அவ அழகா இருக்கிறாளா, அவன் அழகா இருக்கிறானா, கலரா இருக்கிறானா, படிச்சிருக்கிறானா, வேலைக்கு போறானா, சம்பாதிக்கிறானா? அதை எல்லாத்த விட அவள் குணசாலியான ஸ்திரியா? அவ சபைக்கு போறாளா? அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? அவன் ஏசப்பாக்குள்ள இருக்கிறானா? அவன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறானா? அவன் பரிசுத்தமா வாழ்றானா? அப்படின்னு கேட்கிற தேவ பிள்ளைகளை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இம்மைக்கான காரியத்தை பார்த்து 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 கல்யாணம் பண்ணி எத்தனை பேருடைய வாழ்க்கை நரகத்துல மாட்டிக்கிச்சு. அன்னைக்கே நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போவியாயா? நீ ரட்சிக்கப்பட்டவனாயா? நீ திருவிருந்து எடுப்பியாயா? நீ பரிசுத்தமா வாழ்றியாயான்னு கேட்டு பண்ணியிருந்தா இவ்வளவு போராட்டம் வந்திருக்காது. அன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஆளு விஜய் மேல இருக்கிறியா, அசித்து மேல இருக்கிறியா, இருக்கிறியா இருக்கிறியா நல்லா இருக்கிறியா, இப்ப குத்தும் போதானே தெரியுது. ஐயோ, அவர் பைக் ஓட்டுற ஸ்டைல பார்த்தே நான் மயங்கிட்டேன், அவர் சட்டை போடுற ஸ்டைல பார்த்தே மயங்கிட்டேன், அவரு அப்படி கோடெடுத்து ஜீவனதை பார்த்தே நான் மயங்கிட்டேன். வெளித்தோற்றத்தை பார்க்கிற ஒரு உலகம். இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு சில சத்தியத்தை கொண்டு. திருமண வயதில் இருக்கிற எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவரோடு கூட தெளிவா பேசட்டும். தேவ சமூகத்துல அந்த மணமகனை வை, அந்த மணமகளை வை. ஆண்டவரே, உங்க சித்தத்தை என் வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க. இவர்களோடு நான் இணைந்து வாழ்ந்தால் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட முடியுமா என்பதை என்னோடு கூட பேசுங்க. எங்க பாஸ்டரோட பேசுங்க. எங்க பாஸ்டர் சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இணைக்கமாய் வரும் பொழுது தேவ திட்டம் உன் வாழ்க்கையில செயல்படும். உன் எதிர்காலம் மகிமை இருக்க கர்த்தர் உதவி செய்வாரு. கண்களின் இச்சைக்கு இடம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நொந்துகிட்டு இருக்கிறா. கண்ணு ஒரு பக்கம் தெரியல. வரவன் போறவன்லாம் வீட்டுல வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு போறான். ஒவ்வொரு முறையும் பொண்ணை பார்த்துட்டு போகும்போது வேணான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பெண்ணோட மனசு எப்படி கஷ்டப்பட்டு இருக்கும். இவனாவது ஒத்துக்குருவான்னு பார்த்தேன், இவனும் வேணான்றானே, இவனும் வேணான்றானே அப்படின்னு அவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனை. சரி, அந்த பிரச்சனைய அவங்க அப்பாட்டையாவது சொல்லி அழுகலான்னா அவங்க அப்பா அதை விட பயங்கரமான ஆளு. அவங்க அப்பா அதை விட பயங்கரமான ஆளு. அவங்க அப்பா பயங்கர கில்லாடி. ஒரு வசனம் படிங்களேன், ஒரு வசனம் படி. அவங்க அப்பா பத்தி சொல்றேன், அவங்க அப்பா பத்தி சொல்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 14-15 வசனங்களை படிங்க. அதற்கு ராகேல் லேயாளும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ. அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். எப்படியாப்பட்ட ஆளு? அவர் எங்களை பலமுறை வித்து அந்த காசை என்ன செஞ்சுக்கிட்டாரா? நல்ல அப்பன்ல. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஐயா ஐயா, நல்ல கவனிங்க. சில சரித்திர காரியங்களை நான் சொல்லி பிரசங்கிக்க விரும்புறேன், கவனமா கேளுங்க. அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல, வேதாகம காலத்துல ஒரு பையன் பொண்ணை கட்டணும்னா பையன் தான் பொண்ணு வீட்டுக்கு வரதட்சணை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்ப அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும்ல? இப்ப பொண்ணையும் கொடுக்கணும், காரு வேணும், பைக்கு வேணும், நகை வேணும், செல்போன் வேணும், வீடு வேணும், பொண்ணு வேணும். அது இந்த காலத்துல. ஆனா அந்த காலத்துல வேதாகம நாட்களில் ஒரு மணமகன் ஒரு மணமகளை கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல அவங்க வீட்டில் போய் கேட்கணும். இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட கேட்கணும், உங்க பொண்ணை நான் திருமணம் பண்ண விரும்புறேன் அப்படின்னா அவர் சொல்லுவாரு, எனக்கு ஒரு 50 வெள்ளி காசு கொடு, அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு இதெல்லாம் நீ ரெடி பண்ணிட்டு வா, உனக்கு என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்பாரு. அப்புறம் திரும்ப வரும்போது அப்புறம் ஒரு அமௌண்ட் கேட்பாரு. இப்படி கொடுத்துதான் கல்யாணம் பண்ணணும். அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, பல முறை 2 பொண்ணுகளையும் காட்டி 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 பல வயல்கள்ட்ட இருந்து காசை வாங்கி வாயில போட்டிருக்கிறாரு. பலே கில்லாடி. சொந்த பொண்ணையே வித்து காசை வாங்கி போடுற ஒரு மனுஷன்.
லேயாளுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? எங்க அப்ப எங்களை காட்டி காட்டி காசை வாங்கியிருக்கிறாயா, அது எங்களுக்குரிய காசு ஐயா. ஐயா அங்க வீணும், கண்ணு தெரியல, அது என் மேல வீணும். யாரையாவது கல்யாணம் பண்ணி எங்கேயாவது ஒரு பக்கம் போய் ஒருத்தனுக்கு மனைவியாகி செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா வர்றவன் எல்லாம் என் மனசை பார்க்க மாட்டேங்கிறான், என் ஜப வாழ்க்கையை பார்க்க மாட்டேங்கிறான், நான் ஆண்டவரோடு இருக்கிற உறவை பார்க்க மாட்டேங்கிறான். பார்க்கிறவன்லாம் இவ குருட்டு கண்ணு, இவ குருடி, இவ குருடி இப்படின்னு தான் சொல்லிட்டு என்னை விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் லேயாளுடைய ஸ்தானத்துல நீங்க இருந்து யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். மெஜாரிட்டி இந்த இடத்துல பெண்கள் இருக்கிறீங்க, ஆண்களும் நம்மளும் இந்த நேரத்தில் லேயாள்னு நினைச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த பெண்ணோட மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பாள்ல, நொறுக்கப்பட்டிருப்பாள்ல. கண்ணு தெரியல, ஒரு பையனும் வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். அப்பாவாவது பார்த்து ஏதாவது பண்ணுவாருன்னா அப்பா பல பேர்த்துக்கிட்ட சோக்காட்டி சோக்காட்டி காசை வாங்கி போட்டுக்கிறாரு. சரி அம்மாட்டையாவது போய் சொல்லலான்னு பார்த்தா அம்மாவும் அவளுக்கு இல்ல. ஒரே வீட்டுல, அம்மா கவனிங்கம்மா கவனிங்கம்மா, அப்புறம் பைபிள் படிக்கலாம். ஒரே வீட்டுல அப்பாவும் 2 மகள்களும் மட்டும் இருக்கிறாங்க, அம்மா இல்ல. அம்மாட்ட போய் சொல்றதுக்கு அம்மா இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை அப்பா இல்லைன்னா கூட வளர்ந்துடலாம், ஆனா அம்மா இல்லாம தன் சரீரத்தில் நடக்கக்கூடிய இயற்கை உபாதைகளை கூட சொல்றதுக்கு வீட்டுல அம்மா இல்ல. தங்கச்சிக்காரிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா தங்கச்சிக்காரி மேக்கப் பண்றதா இருக்கிறா. அப்ப லிப்டிக் போடுறது என்ன, கண்மை போடுறது என்ன, ஏற்கனவே கொஞ்சம் ஒரு கொனட்டி, இப்ப இது வேற கொஞ்சம் 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 அழகா இருந்தாலே ஒரு பெருமை வந்துரும்ல, ஒரு பெருமை வந்துரும்ல. கொஞ்சம் கலரா இருந்தா, கொஞ்சம் அழகா இருந்தா, அப்படி ஒரு இனம் புரியாத பெருமை அவங்களுக்குள்ள. ஏன்னா வர்றவன் போறவன்லாம் அவ்வளவுதானே கட்டிக்கிறேன், எவ்வளவுதான் கட்டிக்கிறேன். பொண்ணு வாக்க வர்றவன்லாம் அக்காவை பார்க்க மாட்டேங்கிறான், யாரை பார்க்கறான்? தங்கச்சியை பார்த்து தங்கச்சியை கட்டிக்கிட்டுமா அப்படிதான் கேட்கறான். எப்படி இருக்கும் அவளுக்கு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு வந்துவிட்டு மிச்சரையும் லட்டையும் காப்பியும் குடிச்சுவிட்டு அக்கா காரி வேணாம் தங்கச்சியை கட்டி தரீங்களா? அதனால வர்றவெல்லாம் நம்மளை கேட்கிறானேன்னு இவங்களுக்குள்ள ஒரு பெருமை, கொஞ்சம் அழகு, நமக்கு ஆஃபர் அதிகம் அப்படின்னு ஒரு பெருமை வேற, இனம் புரியாத ஒரு பெருமை வேற இவங்களுக்குள்ள. அப்ப இவ தனித்து விடப்பட்ட ஒரு சூழல், சரீரத்திலையும் உபாதை, கண்ணு தெரியல, வர்றவன் போறவெல்லாம் ஏத்துக்கிறவும் மாட்டேங்கிறான். வீட்டுல அப்பாவாவது இருப்பார்னா அப்பா பணத்துக்காக எதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அம்மாட்ட சொல்லலாம், அம்மாவும் இல்ல. ஒரு பெண்ணா இருந்து இத்தனை போராட்டங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் வீட்டுக்குள்ள ஒரு ஹீரோ புகுறாரு. யாரு? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு என்ட்ரி கொடுக்கிறாரு. யாரு? வந்த உடனேயும் அவரு கண்டேன் ராகேலை கண்டேன். ஒரே காதல் தான். மாமாட்ட போய் கேட்கிறாரு, மாமாய் மொர மாப்பிள்ள, நானு மொர மாப்பிள்ள, பொண்ணக்குடியா? பொண்ணக்குடு. எந்த பொண்ணக்குடு? 2வது பொண்ணக்குடு. வாடா, நீ இப்படித்தானா? நீ இப்படித்தான். அவர் தான் எதுக்குனாலும் அவருக்கு தேவை என்னது? 7 வருஷம் வேலை பாரு, கொடுத்துட்றேன். சம்பளம் இல்லாத ஒரு ஆள் சிக்கனா பாரு, ஒரு அடிமை நமக்கு அப்படின்னு.
அதுக்கு சம்பளத்துக்கு நான் வேற ஏதாவது தாரேன், அது தாரேன், இது தாரேன், இது தாரேன், அது தாரேன், என் பொண்ணையும் தாரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள விட்டாச்சு. வீட்டுக்குள்ள விட்டாச்சு. இப்ப 7 வருஷம் ஒரே லவ் தான், ஒரே டூயட் தான், ஒரே ரொமான்ஸ் தான், ஒரே காதல் மயக்கம் தான். ஒரே வீட்டுக்குள்ள. இவர் வீட்டுக்குள்ள இப்படி வருவாரோ, அப்படி போவாரோ, 2 பேர் ரூம்குள்ள இப்படி போவாங்களோ, போகும்போது இப்படி இடிச்சுட்டு போவாங்களோ, அவங்க இப்படி வரும்போது இப்படி டபார்னு போய் இடிப்பாரோ, அப்புறம் 2 பேரும் அப்படி காட்டுக்குள்ள அப்படி போவாங்களோ, தோட்டத்துக்குள்ள போவாங்களோ, மரத்துக்கு அடியில் ஒதுங்குவாங்களோ. ஐயோ ஐயோ, இது அத்தனையும் யார் பார்க்கிறா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்பனும் சரியில்லை, அம்மாவும் உயிரோட இல்லை. தங்கச்சியாவது தன் உணர்வை புரிஞ்சுக்குவானா? அவ சந்தோஷத்துக்கு தான். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சீனும் அவருடைய இதயத்தை உடைக்குது. இவங்க 2 பேரும் போறது, பேசுறது, நிக்கிறது, வர்றது. அதாவது தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, இங்கீதம்னு சொல்லுவாங்கல்ல, இங்கீதம். சிலருக்கு அந்த இங்கீதம்ன்றதை என்ன செய்யாது. இதை இவங்க கிட்ட கேட்டோம்னா இவங்க வருத்தப்படுவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தெரியாம கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சில பேர் பார்த்திருக்கீங்களா? புள்ள இல்லைன்னு தெரியும், குழந்தை இல்லைன்னு தெரியும், அதை கேட்டா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு தெரியும், ஆனாலும் போய் கேட்கறது. என்ன இத்தனை வருஷமாச்சு, ஒன்னும் விசேஷம் இல்லையா? கல்யாணம் ஆகலன்னு தெரியும், அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு என்ன இன்னுமா பிள்ளைய கட்டி கொடுக்காம இருக்கிய? இத கேட்டா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த இங்கீதம் தெரியாம பேசுற ஆளுங்க இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? சில பெரியவங்க, சில பெருசுங்க இதை கேட்டா வருத்தப்படுவாங்கன்னே தெரியாது, பட்டு 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 பட்டுன்னு கேட்கறது. அப்படி கேட்கக்கூடாது தேவ பிள்ளையே, கேட்கக்கூடாது. அடுத்தவங்களை காயப்படுத்துற, அடுத்தவங்களை வேதனைப்படுத்துகிற எந்த வார்த்தையும் கேட்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. இதை கேட்டா அவர் காயப்படுவார்னா அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணணும். இந்த சம்பவத்தை பத்தி பேசினா அவங்க முகம் மாறும், அவங்க டென்ஷன் ஆவாங்கன்னா அந்த சம்பவத்தை பத்தி எடுக்கவே கூடாது. இதான் திருவசன பண்டிகை ஆண்டவர் பேசுறாரு. அதை பேசினா அவங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துடும், அவங்க உள்ள உடைக்கப்படும்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு பார்க்கணும். அதையே குத்தி அதையே குத்தி அதையே காட்டுறது அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. இப்ப இங்க ராகேல் போறதும் வர்றதும் ஐயோ அவங்க பண்ற ஒவ்வொன்னையும் இவ பார்த்து பார்த்து நோகுறா. ஒரு வாலிப பிள்ளை தானே, அவளுக்கும் உணர்வுன்றது இருக்கும்ல, அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஐயோ நான் வாழ வேணுமே, நான் வாழ வேணுமே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். சரி சரி 7 வருஷம் கழிஞ்சிருச்சு, இப்ப திருமணத்துக்கான நாள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யாருக்கு யாருக்கு திருமணம்? யாக்கோபுக்கும் திருமணம். இவ கண்ணு முன்னாடி தன் தங்கச்சிக்கு திருமணம் நடக்க போகுது. போய் ஊருக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருப்பா, ஐயா 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 எங்க அப்பாட்ட வந்து பேசுங்கய்யா, எங்க அப்பாட்ட பேசுங்கய்யா, என் தங்கச்சிக்கு திருமணம் ஏற்பாடு பண்றாங்கய்யா, எனக்கு திருமணம் ஆகலையா, அண்ணே நீங்க பேசுங்கண்ணே, அக்கா நீங்க பேசுங்கக்கா, பெரியப்பா பெரியப்பா எங்க அப்பாட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க பெரியப்பா, பெரியம்மா எங்க அப்பாட்ட எடுத்து சொல்லுங்க பெரியம்மா, மாமா மாமா எங்க அப்பாட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, உங்க அப்பா என்கிட்ட மனுஷன் பேசுவானா? அவன் காசுக்காக எதையும் செய்வான், அவன்கிட்டலாம் பேச முடியாதுமா, அவன்கிட்டலாம் பேச முடியாது. அவன் தொல்லை தாங்க முடியாம தான் உங்க அம்மா போய் சேர்ந்துட்டா. பாவம் 2 வாலிப பிள்ளைங்க நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. எங்களாலலாம் பேச முடியாது, எல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. ஐயா ஐயா திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சூழலை நீங்க புரியணும்.
அவளுக்கு சரீரத்துல அங்கவீனம். யாராவது ஒருத்தர் வந்து திருமணத்துக்கு என்னை ஏற்றுக்கொள்வான்னா அதுவும் ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளல. சரி, எங்க அப்பாவாவது எனக்கு ஏதாவது உதவி செய்வார்னா காசுக்கு பிள்ளை விற்கிறதுல ஆயத்தமா இருக்கிறாரு. தன் சொந்த தங்கச்சி தன் கண்ணு முன்னாடியே அவ வாழ்றா. அம்மாட்ட போய் சொல்லலானா அம்மாவும் இல்ல. இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. ஊருக்காரங்கள்ட்ட, பந்தக்காரங்கள்ட்ட, ஊர் முக்கியஸ்தர்கள்ட்ட, பெரியவங்க கிட்ட எல்லார்கிட்ட போய் புலம்புறா. ஒருத்தர் கூட உங்க அப்பன்ட்ட பேச முடியாதுமா, உங்க அப்பன் நம்ம ஒரு மனுஷனாமா அப்படின்னு எல்லாருமே ஒதுக்குறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த சூழல்ல நீ நடந்து போய்கிட்டு இருக்கலாம். இந்த அளவுக்கு இல்லைனாலும் நீயும் சமுதாயத்தில் உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அங்கீகாரம் இல்லாமல், ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தும் பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு ஏக்கத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் சொன்ன இந்த அளவுக்கு இல்லைனாலும் இதுல ஏதோ 1-2 பாயிண்ட் உன் வாழ்க்கையில உன்னை பாரப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். சரியில்லாத அம்மா உனக்கு இருக்கலாம், சரியில்லாத தகப்பன் உனக்கு இருக்கலாம். இங்க இருக்கிற ஒரு சில பிள்ளைங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்க அப்பா குடிச்சிட்டு இருக்கிறாரு பாஸ்டர், குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை போட்டு அடிக்கிறாரு. வீட்டை குறித்த ஒரு பொறுப்பே கிடையாது அவருக்கு. ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் பேக் வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும். ஆனா என் புருஷன் காசு கொடுக்க மாட்டேங்கிறாயா, ஆனா குடிக்கிறாயா. அப்படிப்பட்ட சூழல்ல கடந்து போகிற ஒரு சில பிள்ளைகளா நீங்க இருக்கலாம். சில தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகள், நீங்கள் பெற்ற ஆண் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தோடு இருக்கலாம். என் பிள்ளை சரியில்லாம இருக்கிறாயா, ஏதோ ஒரு சூழல்ல நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இப்ப திருமணம் நடக்க போகுது. மணமேடையில யாக்கோபு உட்கார்ந்து இருக்கிறாரு, பக்கத்துல ராகேல் உட்கார்ந்து இருக்கிறா. அவளுக்கான எல்லா காரியங்களும் செய்யப்படுகிறது. ஒரு மணமகளை பயங்கரமா ஜோடிக்கணும், வெள்ளை போலத்தினால ஜோடிக்கணும், சுத்திகரிக்கணும், பலவிதமான காரியங்கள் எல்லாம் பண்ணி அவளை மண மேடையில் அப்படி உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் ஓரத்துல நின்றுட்டு தன் தங்கச்சியை பார்த்துட்டே இருக்கிறா. ஏக்கத்தோட பார்க்கிறா. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையாதா? அதாவது தன் உணர்வுகளை வாய் விட்டு சொல்ல முடியல, அதை மறைக்கணும்னு நினைச்சா கூட உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. தங்கச்சிக்கு திருமணம் நடக்கும் போது அக்காவுக்கு திருமணம் நடக்காம இருந்துச்சுன்னா உள்ளத்துக்குள்ள ஒரு, அது வெளியில காட்டல, வெளியில சொல்லும்போது வாங்க 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 தங்கச்சிக்கு திருமணத்துக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு காயம், ஒரு வேதனை, பயங்கர உடைக்கப்பட்ட சூழல், நொறுங்கி போய் நின்றுகிட்டு இருக்கிறா. திருமணம் நடந்து முடியுது. இப்ப திருமணம் முடிஞ்ச உடனேயும் லாபான் சொல்றான், இங்க பாரு, இப்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. தங்கச்சிக்காரைய நான் அனுப்ப மாட்டேன், உன்னை உள்ள அனுப்ப போறேன். அவ சொல்றா, அப்பா இது எப்படிப்பா சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? இதை விட்டா உனக்கு வேற வாழ்க்கை இல்லை, உள்ள புகுந்துரு. அவளுக்கு உடன்பாடு இல்லை, அவளுக்கு விருப்பம் இல்லை, அவளுக்கு இதுல இஷ்டம் இல்லை. தன் தங்கச்சியோடு வாழ்ந்த ஒரு மனிதன், தன் தங்கச்சியை நேசித்த ஒரு மனிதன், நான் எப்படி இந்த அறைக்குள்ள போக முடியும்? இல்ல, நீ போயாகணும். புஷ் பண்றான் தகப்பன், புஷ் பண்றான். அந்த 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 அறைக்குள்ள நீதான் இன்னைக்கு ராத்திரி போகணும், நீ வாழ்க்கைப்படணும் அப்படின்னு
தள்ளுறான். வேதனை, சரீரம் கூசுது, சரீரம் ஏத்துக்க மாட்டேங்குது. அவளுக்குள்ள பல சிந்தைகள் ஓடுது. நான் போறதா? அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? பல வேதனைகளை நான் கடந்து வந்துட்டேன், பல போராட்டங்களை கடந்து வந்துட்டேன். என் சரீரத்தில் அங்கவீனம், அப்பா சரியில்லை, அம்மா இல்லை, தங்கச்சி சரியில்லை, பல வேதனைகளை கடந்து நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறேன். இப்ப திருமணம் முடிஞ்சு இந்த அறைக்குள்ள வேற நான் தள்ளப்படணுமா? என்ன ஆக போகுது? தள்ளப்பட்டாள். ஐயா ஐயா ஐயா, நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரமும் நான் சொன்னேன், அவ சரீரத்தில் அங்கவீனம். வந்த ஒருத்தன் கூட அவளை மனைவியை ஏற்றுக்கொள்ளல. அவளுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து தகப்பனும் சரியில்லை, காசுக்கு வித்துறாரு, பல முறை வித்துட்டாரு. அம்மாட்ட போய் பாரத்தை சொல்லலாம், அம்மாவும் உசுரோட இல்ல. தன் சொந்த வீட்டிலேயே தன்னுடைய தங்கை மகிழ்ந்து கொண்டிருக்கிறத தன் கண்ணால பார்க்கிறா. ஊருக்காரங்கள்ட்ட போய் சொன்னாலும் ஊருக்காரங்களும் யாரும் ஏத்துக்கல, ஒருத்தரும் புரிஞ்சுக்கல. நிர்பந்திக்கப்படுகிற ஒரு சூழல். திருமண மணமேடையிலே கூட தன் தங்கைக்கான எல்லா காரியத்தை நடக்கிறத ஆணு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. கடைசியாக நிர்பந்திக்கப்பட்டு தள்ளப்படுகிறாள். இவளுடைய எந்த காரியத்தையும், இப்ப நான் சொன்ன இந்த எந்த காரியத்தையும் தகப்பனும் புரிஞ்சுக்கல, யாக்கோபும் புரிஞ்சுக்கல, அம்மாவும் இல்ல, தங்கச்சியும் இல்ல, உறவுகளும் இல்ல, எதுவுமே இல்லைனாலும் இந்த வசனம் சொல்லுது, அந்த வசனம் சொல்லுது, நம்ம படிச்ச வசனம் சொல்லுது, லேயாள் அற்பமா எனப்பட்டாள் என்று. இப்ப கையை தட்டி ஆண்டவரை துதிக்கணும். இப்ப கையை தட்டி ஆண்டவரை துதிக்கணும். இப்ப கையை தட்டி நல்ல ஆண்டவரை துதிக்கணும். 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கணும். 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கணும். எந்த சூழ்நிலையில இருந்த அந்த மகளை யாருமே பார்க்கலனாலும் அவள் அற்பமா எனப்பட்டாள் என்று. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உண்மைதானா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே, யார் என்ன பார்க்கலனாலும் பரவாயில்ல, யாரும் என்னை கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, யார் என்ன நேசிக்கலனாலும் பரவாயில்ல, யார் என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, பரலோகம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்குப்பா, பரலோகம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்குப்பா. நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அது போதும் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? உன்னை யாரு பார்க்கலனாலும் பரவாயில்லம்மா, உன்னை யாரு கண்டுக்கலனாலும் பரவாயில்லம்மா, ஒரு கண்ணு உன் மேல பிரியமா இல்லைனாலும் பரவாயில்ல,
யாரும் உன்னை நேசிக்கலனாலும் பரவாயில்ல, யாரும் உன்னை லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, யாரும் உன்னை விசாரிக்கலனாலும் பரவாயில்ல, உன் புருஷன் கூட சாட்டியாமா வச்சியாமா நல்லா இருக்கியாமா உன்னை கேட்கலனாலும் பரவாயில்ல, நீ பெத்த பிள்ளைகள் உன்னை கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, உன் மனைவி உன்னை விசாரிக்கலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நீ அற்பமா எண்ணப்பட்டாய் என்று கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த வேளையிலே அந்த மகிமை, அந்த மகிமை, அவருடைய அன்பின் மகிமை, அவருடைய காருண்யத்தின் மகிமை, அவருடைய கிருபையின் மகிமை, அந்த ஆறுதலின் மகிமை இந்த சபையை மூடுகிறத பார்க்கிறேன். எத்தனையோ உடைக்கப்பட்ட இருதயங்கள், எத்தனையோ நொந்து போன இருதயங்கள், எத்தனையோ துவண்டு போன இருதயங்கள், எத்தனையோ கேள்வியாய் இருக்கிற இருதயங்கள். நேசித்தவர்களை சாக கொடுத்துட்டேனே, நான் நேசித்தவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறாயா? இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தான் வருது, உனக்கு தான் வருது. அவள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு உன்னை கர்த்தர் பார்க்கிறாருன்றதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருப்பா. என்னை யாரு கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, யாரு என்னை விசாரிக்கலனாலும் பரவாயில்ல. சின்ன வயசுல அவன் புருஷனை இழந்துட்டியா? வாழ வேண்டிய வயசுல வாழாம தவிக்கிறியா? அம்மா தவிக்கிறீங்களாமா? சில நேரத்தில் இப்படி வரும்ல, என் புருஷன் மட்டும் இருந்திருந்தாருன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனா, என் புள்ள மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவங்க மட்டும் என் கூட இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பேனான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்த்து சொல்றாரு, ஒரு கண்ணு உன் மேல பிரியமா இல்லாத போதிலும் நீ அற்பமா எண்ணப்பட்டாய் என்று கர்த்தர் பார்க்கிறாரு. நீ இருக்கிற இடத்துல, நீ வாழ்ற இடத்துல, உன் தெருவுல, உன் குடும்பத்துல எந்த இடத்துல நீ அற்பமா எண்ணப்பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தரோட பார்க்கிறாரு. இது தீர்க்க தரிசன வார்த்தை, இது தீர்க்க தரிசன வார்த்தை, இது தீர்க்க தரிசன வார்த்தை. நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, நீ ஊழியம் செய்கிற இடத்துல, நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல யார் உன்னை அற்பமாய் பார்க்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. உன்கிட்ட அழகில்லை, பச அழகில்லாதனால என்னை ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. கலரா இருக்கவங்கள, அழகா இருக்கவங்கள ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. நான் கொஞ்சம் கருப்பா, நிறம் கம்மியா, குட்டையா இருக்கிறதுனால, குண்டா இருக்கிறதுனால என்னை ஒரு மாதிரி பார்க்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறியா? அவங்க கிட்ட பணம் இருக்கிறதுனால அவங்கள மேன்மையா பார்க்கிறாங்க. நான் வசதி இல்லாதனால என்னை ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. அவங்க எல்லாம் கார்ல வர்றதுனால அவங்கள ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. நான் நடந்து வர்றதுனால என்னை ஒரு மாதிரி பார்க்கிறாங்க. அவங்க காஸ்ட்லியான பேக், காஸ்ட்லியான போனு, காஸ்ட்லியான சேலை உடுத்திக்கிட்டு அப்படி பந்தாவா போறதுனால எல்லாம் அவங்கள பார்க்கறாங்க. நான் சிம்பிளா இருக்கிறதுனால, நான் சாதாரணமா இருக்கிறதுனால என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனா கூட அவங்களுக்கு பிரதானமான இடத்தை கொடுக்கறாங்க. என்னை போய் அங்க உட்காரு, இங்க உட்காரு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு என்னை அற்பமா நடத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுறாருன்னா அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட கண்டிப்பா தெளிவா பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியும். சும்மாலாம் பேச மாட்டாரு, சும்மாலாம் பேச மாட்டாரு, சும்மாலாம் பேச மாட்டாரு. இன்னும் பேசி முடிக்கல, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சில பாயிண்ட் உனக்கு இல்லைன்னு நினைக்கலாம், இன்னும் பிரசங்கம் முடியல, இன்னும் முடியல. ஏதோ ஒரு பாயிண்ட் உனக்கு நேரா வரும். ஆண்டவர் உனக்காக ஒரு காரியத்தை பேசுவாரு. காத்துரு, 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 இதே பிரசன்னத்தோட காத்துரு. இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொடுது. லேயா
அற்பமாய் எனப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு. என்னால இந்த வார்த்தையை மீறி அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியல. கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு. சரி, இப்ப கர்த்தர் பார்த்து அவளுக்கு என்ன செய்தார்? இவ்வளவு நேரமும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ஃபுல்லா பேசினது அவளுடைய சிறுமையை குறித்து பேசினேன், அவளுடைய அற்பத்தை குறித்து பேசினேன். இப்ப கர்த்தர் பார்த்துட்டார்னா அவ வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறது மாத்திரம் ஒரு 4 குறிப்புகளை பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆவியானவர் அதற்கு நேராய் நம்மை நடத்துவாராக. இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதான் நம்முடைய மைய வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனம். அதான் நம்முடைய மைய வசனம். லேயாள் அற்பமாய் எனப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு கற்பந்தரிக்கும்படி செய்தார். அப்படி படிக்க கூடாது, அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, ஆமென். கற்பந்தரிக்கும்படி செய்தார். அடுத்த வசனத்தை படிங்க பாப்பா. ராகேலோ மலடியாய் இருந்தால் கைதட்டி ஆண்டவரை துதிக்கணும். எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த இடத்திலே கர்த்தர் உனக்கான அங்கீகாரத்தை வைக்கிறவ. ஐயா சிலுக்குனவ, ஐயா மினுக்குனவ, ஐயா தான் அக்காவுக்கு முன்னாடியே அப்படியே பகட்டா போனவ, எல்லாருடைய அங்கீகாரத்தையும் பெற்றவ. வர்றவன் போறவன்லாம் உன்னை கட்டிக்கிறேன் சொன்னவ. ஆனா இப்ப அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்குது. யாரு வேண்டான்னு சொல்லப்பட்டாலோ நிராகரிக்கப்பட்டாலோ கர்த்தர் அவள் கற்பத்தை திறக்கிறார். கையகிய தட்டிராதிய வலிச்சிட போது நல்லா உறக்க கை தட்டி அற்பமானதை பார்த்தார்னா ஆண்டவர் திறப்பார். எதெல்லாம் என்னை அற்பமா நினைக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, வெட்கப்படுத்துறாங்க, யார் அவமானப்படுத்தினார்களோ அவங்களை அடப்பாரு, அவமானப்படுத்தப்பட்டவங்களை திறப்பாரு. அப்பதான் நம்ம சொல்லுவோம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எனக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார். என்ன மினுக்குன, என்ன குழுக்கு மினுக்கு அடைச்சப்பட்டார். அற்பமா எண்ணப்பட்டவளை நினைச்சு கர்த்தர் அவருடைய கற்பத்தை திறக்கிறாரு. திறந்து என்ன பண்ணாரு படிங்கம்மா பாப்போம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவருடைய கற்பத்தை திறந்த உடனேயும் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட், ஃபர்ஸ்ட் கன்சீவ். இப்ப முதல்ல ஒரு புள்ள பிறக்குது. அந்த புள்ளைக்கு அவ ஒரு பேர் வைக்கிறா, ரூபன் பேர் வைக்கிறா. ஐயா நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல்ல மொத்தம் 12 கோத்திரங்கள் இருக்குது. 12 கோத்திரங்கள்ல முதல் கோத்திரமே ரூபன் கோத்திரம் தான் எழும்புறதுக்கு கர்த்தர் உதவி செய்றார். அப்ப முதல் கோத்திரத்தையே பிறப்பிக்கிற ஒரு தாயா கர்த்தர் இவளை மாத்திட்டாரு. எத்தனை பேருக்கு சத்தியம் புரிஞ்சு கை தட்டுறீங்க? சத்தியம் புரிஞ்சு கை தட்டி கர்த்தர் துதிங்க பாப்போம். ஐயா மொத்தம் 12 கோத்திரையா, தானு, நப்தலி, செபுலோனி, இசக்காரு, மனாசே, அப்புறம் லேவி, யூதா அப்படின்னு 12 கோத்திரம் இருக்கு. இந்த 12 கோத்திரத்துல முதல் கோத்திரம் ரூபன் கோத்திரம். அந்த ஏனு போட்டு ஆரம்பிக்கிறதே இவளிடத்துல இருந்து தான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். இவ யார்? அற்பமாய் எனப்பட்டவள் இடத்துல இருந்துதான் கோத்திரம் தொடங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்றாரு. நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களை அற்பமா நினைக்கிறார்களா? கர்த்தர் ஏதோ ஒரு ஆரம்பத்தை உங்களிடத்துல இருந்து எழுப்புறாரு. ஏதோ ஒரு ஆரம்பத்தை, ஏதோ ஒரு ஸ்டார்டிங், ஏதோ ஒன்னு ஆரம்பிக்குது, ஏதோ ஒன்னு துளிர்க்குது. பாஸ்டர் கர்த்தர் சொல்றாரு, உங்க ஊழியத்தை அற்பமா நினைக்கிறாங்களா? உங்களை சின்ன பாஸ்டர் நினைக்கிறாங்களா?
உங்ககிட்ட ஆத்துமாக்கள் இல்ல நினைக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இனி வருகிற நாட்களில் உன்னிடத்தில் இருந்து ஒன்னு துவங்க போறேன், உன்னிடத்தில் இருந்து ஒன்னு தொடங்க போறேன். I will start a new thing, I will start a new thing. ஏதோ ஒன்னு புதுசா ஆரம்பிக்க போகுது, ஏதோ ஒன்னு புதுசா ஆரம்பிக்க போகுது, ஏதோ ஒன்னு புதுசா ஆரம்பிக்க போகுது. இதுவரை தோண்டிராத, இதுவரை பார்த்திராத, இதுவரை அனுபவித்திராத ஏதோ ஒன்றை கர்த்தர் புதிதாய் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கிறார். உன்னிடத்திலிருந்து அது தோன்றும். ரூபன், உன்னிடத்திலிருந்து தோன்றுவான். 12 கோத்திரங்களின் முதல் கோத்திரமே உன்கிட்ட இருந்து தான் கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. நம்ப முடியுதா? லேயால அப்பார்ப்பமா நினைச்சாரா? உன் புருஷனை அப்பமா நினைச்சாரா? எவ்வளவு கேவலப்படுத்தி உன்னை நினைச்சாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தி உன்னை நினைச்சாங்க, எவ்வளவு வேதனைப்படுத்தி உன்னை நினைச்சாங்க. எத்தனையோ அவமானங்களை, நிந்தைகளை சுமந்துதானே நீ வந்த. இங்க பாருங்களேன், அவ அனுபவிச்ச வேதனைகள்லயே ரொம்ப கொடுமை. முதல்ல அவ ஊனமா இருந்தா பாஸ்டர், ஊனமா இருந்தா. அது அவளுக்கு ஒரு பெரிய பலவீனம். வந்தவெல்லாம் ஒருத்தன் கட்டிக்க மாட்டேன்னா அது ஒரு பிரச்சனை. வீட்டுக்குள்ள யாக்கோபு புகுந்து பண்ணாத சேட்டெல்லாம் இவன் கண்ணு முன்னாடியே நடக்குது. அம்மாட்ட போய் சொல்றதுக்கு அம்மாவும் சொல்லுங்க, அம்மாவும் இல்ல. ஊர்க்காரங்கள்ட்ட போயாவது ஒரு நியாயத்தை கேட்கலன்னா அவங்களும் பேச மாட்டேன்றாங்க. வாயமா லாபான்னா ஐயோ உன் அப்பனா வேணாம்ப்பா சாமி அப்படின்னு ஓடிடுறாங்க. கண்ணு முன்னாடியே திருமண இடத்துல உட்கார்ந்து இருக்கிறா, விருப்பமே இல்லாம தள்ளப்படுறா. இதெல்லாம் முடிஞ்சு கல்யாணம்லாம் முடிஞ்ச பின்னாடி கூட இன்னொரு முக்கியமான சீன் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்களேன். இப்ப இவர் போறாரு, இரு பரிவாரங்களோட போறாரு அப்பா வீட்டுக்கு, திரும்ப ரிட்டர்ன் ஆகி போறாரு. போகும்போது எய்தாப்புல அவங்க அண்ணங்காரன் 400 பேரோட திரும்பி வர்றாரு. இதெல்லாம் பைபிள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 400 பேரோட திரும்பி வரும்போது இவர் பயந்துட்டாரு. ஆஹா, போட்டு தள்ளுறதுக்கு தான் வர்றான். இவ்வளோ பேர் நம்ம இருக்கிறோம், 2 பரிவாரங்கள் இருக்கிறோம், போட்டு தள்ளிடுவான். அதனால ஏதாவது கொஞ்சத்தை போட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, கொஞ்சத்தையாவது காப்பாத்துவோன்னு டெக்னிக்கா ஒரு வேலை பார்க்கறான் பாருங்களேன். ஐயோ யாக்கோபுனா அவன் தான் யாக்கோபு. அந்த வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 29க்கு வாங்க. ஆதியாகமம் 29 படிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 29 படிங்க. ஐயோ ஸ்தோத்திரம். ஆமாம், மாமா ஒரு வில்லன்னா மருமகன் அதை காட்டிலும் பெரிய வில்லன். படிங்க பார்ப்போம். 29ல் 31வது வசனத்திலிருந்து சில வசனங்களை படிங்க. சாரி ஆதியாகமம் 33ல 1 2 வசனங்களை படிங்க பாப்போம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு, நல்ல கவனிக்கணும், பிரேக் பண்ணி படிங்க. வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும். நல்லா கவனிங்க. 400 பேரோட வந்துகிட்டு இருக்கிறார்ல, வரும்போது முன்னாடி வேலைக்காரிகளை, அவங்க பணிவிடைக்காரிகளெல்லாம் முன்னாடி நிறுத்திட்டாரு. அடுத்து படிங்க. லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ரெண்டாவது நிக்க வச்சிருக்கிறது இந்த கண்ணு தெரியாத இந்த வைஃப, இவங்க பிள்ளைகளை ரெண்டாவது. ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி நல்ல பின்னாடி. அப்ப என்ன உனக்கு புத்தி? அவன் வந்து போட்டு தள்ளினான்னா முதல்ல வேலைக்காரிகள் போனா போய் தொலையட்டும், ரெண்டாவது இந்த மனைவி போனாலும் போய் தொலையட்டும், பிரியமான காதல் மனைவி மட்டும். யோ, பொண்டாட்டிய கொல்றதுக்கு கூட துணிஞ்ச மனுஷன் உடைக்கப்பட்டிருப்பாள்ல. முன்னாடி நின்று போகும்போது அவ எவ்வளவு பயந்திருப்பா, பின்னாடி பார்த்துட்டே இருந்திருப்பா. ஏண்டா என் தங்கச்சி மட்டும் உனக்கு வேணும், பிள்ளைய பெற்று தர்றது நானு, ரொமான்ஸ் பண்ண வேண்டியது அவளைதான் அடைச்சு வச்சிருக்கிறாரு கற்பத்தை. அதுக்கப்புறம் பிறந்துருச்சு, அது வேற விஷயம். அப்புறம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு she is broken one.
அதைத்தான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அவள் அற்பமா எனப்பட்டாள் என்று. யாருக்குமே இது புரியாதுங்க. இவ்வளவு தூரம் நான் மாங்குன்னு பிரசங்கம் பண்ணி கூட இன்னும் கூட லேயாளுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறாத ஆளுங்க இங்க இருப்பிய. அவ்வளவு உடைக்கப்பட்டவன். அவ பல நேரத்தில் அவன் நினைச்சிருப்பா, செத்துடலாம்டா, செத்துடலாம். சொல்றதுக்கு அம்மா இல்ல, வித்துக்கு வாயில போடுற அப்பன், சுயநலத்துக்காக வாழ்ற தங்கச்சி, என்னை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுற யாக்கோபு. இவன் மட்டுமா, வர்றவன் போறவன் எல்லாருமே. ஒரு ஊர்க்காரன் கண்ணு கூட என் மேல பிரியமா இல்ல. இது ஒரு வாழ்க்கையா? இது ஒரு நரகம். செத்துடலாம். I want to commit suicide. அவன் நினைச்சிருந்திருப்பா. என்ன வாழ்க்கடாது. லேயாள் அற்பமா எனப்பட்டாள் என்று. இப்ப கோத்திரத்தினுடைய முதல் பிதா வர்றான், ரூபன் வர்றான். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவ பட்ட துக்கத்துக்கெல்லாம் மாறி சந்தோஷப்படுறா. கோத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்டா, ரூபனை கொடுத்துட்டாரா. இப்பயாவது என் புருஷன் என் மேல எப்படி இருப்பான், ஆசைப்படுவான், பிரியமா இருப்பான் அப்படின்னு அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 1 2 அடுத்த வசனத்துல மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி, இப்ப செகண்ட் கன்சீவ், செகண்ட் பிரெக்னன்சி, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். சிமியோன் என்றால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, கர்த்தர் என் கண்ணீரை பார்த்துட்டாரு, கர்த்தர் என் இதய குமுறலை கேட்டுட்டாரு, எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்துல அவ பேர் வைக்கிறா. இவனுக்கு பேர் என்னது? சிமியோன். என்ன ஒரு சந்தோஷம் இல்ல. முதல்ல ஒரு புள்ள பிறந்துச்சான், அந்த புள்ள பேர் என்னது? ரூபன். ரூபன்னா என்னது? ஸ்டார்டிங், முதல் கோத்திரம், முதல்ல ஒண்ணு, புதுசா ஒண்ணு, நியூவா ஒண்ணு. 12 கோத்திரத்தினுடைய முதல்ல ஸ்டார்ட் பண்றேன் நானு. அடடா, மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப செகண்ட் பிரெக்னன்சி, அதுல 2வது வர்றான். அவனுடைய பேர் என்னது? சிமியோன். சிமியோன் என்னது? நான் தேவனிடத்துல கேட்டேன், நான் தேவனிடத்துல கண்ணீர் விட்டேன், நான் அவரிடத்துல ஜெபம் பண்ணேன், அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தேன். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருவரையும் கர்த்தர் கைவிட மாட்டாரு, புறம்பே தள்ள மாட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சுனாலும் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. ஆமா, பதில் கொடுப்பாரு. சிமியோன் சிமியோன் சிமியோன், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், என் கண்ணீரை பார்க்கிற தேவன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க பாப்போம். ஆமா, சரி, இது ஒரு சந்தோஷம். இது 2வது சந்தோஷம். முதல் சந்தோஷம் என்னது? ரூபன் பிறந்தாச்சு. முதல்ல யாக்கோபு இவகிட்ட வந்து பிள்ளைய பெற்றதை இவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். ஆடாடா, ஆளு நம்ம பக்கம் சாஞ்சிட்டான்டா அப்படின்ட்டு எம்புட்டு கண்ணீர் விட்டோம், எம்புட்டு காதறணும், இது ஒன்றும் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டார். முதல்ல ரூபனை தந்தார்ன்றதை விட யாக்கோபை தந்தார்ன்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே. முதல்ல யாரை தந்துட்டாரு? இவன் தானே அவ கண்ணு முன்னாடியே அம்புட்டு பண்ணா, இப்ப அப்படி சாஞ்சிட்டான். சாஞ்சிருவாங்க, யாருமே எப்பயுமே எங்கிட்டு சாய்வாகன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிலைமை அப்படி போயிட்டு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். யாரு எந்த பக்கம் எப்படி சாய்வாக, எப்படி மாறும், எப்படி நிலைக்கும். ஆமா, 4 2 3 நாள் ஆகி ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது. புரிந்தவங்க கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இம்புட்டு நாள் தங்கச்சி பக்கம் இருந்தவன் இப்ப டப்புன்னு இங்கிட்டு திரும்பி வருஷம் ஒண்ணு பிறந்துகிட்டே இருக்கு. இது என்னடா இது? அற்புதம், அதிசயம். இந்த ஆண்டு நடக்க போகுது. உங்களுக்கு நடக்க போகுது. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வருஷம் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்து பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. கர்த்தர் அப்படிதான் செய்ய போறாரு. எல்லா கற்பத்தையும் ஆண்டவர் திறக்க போறாரு.
ஆமென். கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நடக்கும். ஒருவேளை ஏற்கனவே 2-3 இருக்குது பாஸ்டர் அப்படின்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளை வருஷம் மாசம் சபைக்குள்ள கொண்டு வந்து ஞானஸ்நானத்துக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள, ரட்சிப்புக்குள்ள, சபைக்குள்ள, பரலோகத்துக்குள்ள அப்படி ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு ஆண்டவர் செய்ய போறாரு. ஒண்ணு இதை பெத்து தள்ளு, இல்லைன்னா இதை பெத்து தள்ளு, எதையாவது ஒண்ணு பெத்து தள்ளிக்கிட்டே இருக்கணும். மலட்டு தன்மை இயேசுவின் நாமத்துல சபையை விட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எங்க சதீஷையா இருக்கிறார் பாருங்க, இப்ப 2வது புள்ள தர போறார் ஆண்டவர். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் தருவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எதையாவது ஒன்ன பெத்து தள்ளணும். மலட்டுத்தன்மை இஸ்ரவேல்ல ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் என்ன இருப்பதில்லை. அப்ப ஆணிலாகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்களும் ஆத்தும ஆதாயம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுக்கணுங்கிறது ஆவிக்குரிய அர்த்தம். சரி, இப்ப முதல்ல யாரு பிறந்தாச்சு? ரூபன் பிறந்தாச்சு. அடுத்து 2வது யாரு பிறந்தாச்சு? சரி, இப்ப 3வது அடுத்து ஒரு டெலிவரி நடக்குது பாருங்க, படிங்கம்மா. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடினால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாங்களா? ஐயா, இஸ்ரவேல்ல இருக்கிறதுல 12 கோத்திரத்துல ரிச்சான கோத்திரம் லேவி கோத்திரம் தான். அதுவே இவள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இவ யார்? அற்பமாய் எனப்பட்டவள். 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம்னா அதை சொல்லும் போதே அப்படி ஒரு கெத்தா சொல்லுவாங்க, நாங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக்கும். இப்ப கூட நம்ம தம்பி பேர் வச்சிருக்கிறார்ல, லேவி மினிஸ்ட்ரிஸ், லேவி ஊழியங்கள். அப்ப லேவி கோத்திரம்னா அவருக்கு அவ்வளோ ஒரு பெருமை. அவங்க தான் பாஸ்டரா இருக்கணும், அவங்க தான் பிரசங்கம் பண்றதுக்கு ஆயத்தம், அவங்க தான் பலி செலுத்தணும், அவங்க தான் அப்ப மேஜையில அப்ப வைக்கணும், அவங்க தான் விளக்கு தண்டுல விளக்கேத்தணும், அவங்க தான் தூப பீடத்துல தூபத்தை ஏத்தணும், அவங்க தான் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணி ரத்தத்தை தெளிக்கணும், அவர்தான் வீட்டை பிரதிஷ்டை பண்ணணும், அவர்தான் பர்த்டே நடத்தணும், அவர்தான் திருமணம் பண்ணணும். இங்க உட்கார்ந்திருக்காக பாருங்க, வெள்ளை சட்டை போட்டுட்டு, இவங்க எல்லாருமே லேவி வம்சத்தை சார்ந்தவங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 12 கோத்திரத்துல உயர்வான கோத்திரமாகிய லேவியவே யாருக்குள்ள தான் வச்சிருந்தாரா? லேயாளுக்குள்ள. ஊழியத்துக்கானவைகள், கர்த்தருடைய ஆலயத்துக்கான பணிமூட்டுக்குரியவைகளை அத்தனையும் தொடுவதற்கு தகுதியுள்ள அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போகும் பொழுது, அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் பூமியாகிய கானானுக்கு நேராய் பயணம் பண்ணும் பொழுது, கடைசி சிச்சுவேஷன் யோர்தானு கிட்ட போய் நிற்கும் போது யோசுவாவினுடைய காலத்திலே அவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதான ஆசாரியர்களை கூட்டிட்டு வாங்கினவனையோ 4 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானுடைய நதியின் கரையில வைத்த பொழுது, அந்த நதியானது சாத்தானுக்கு அடுத்த ஊர் மட்டும் ஒரு குவியலாக குவிந்து நின்ற பொழுது, அத்தனை லட்ச ஜனங்களும் யோர்தானை கடந்து போகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருந்த ஒரு பிரதானமான மக்கள் லேவி கோத்திரம். லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்தையே யாருக்குள்ள வச்சிருக்கிறாரு? நான் சொல்றேன், உங்களை சீப்பா நினைக்கிறாங்களா? உங்க பிள்ளைகளை ரொம்ப கேவலப்படுத்துறாங்களா? உங்க புள்ள தமிழ்நாட்டை கலக்கிற ஒரு பெரிய ஊழியனை உருவாக்கிடுவார்கள், பெரிய பாஸ்டரா தூக்கிடுவார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு என் புள்ள பெரிய ஊழியக்காரனா வரணும் பாஸ்டர்? அல்லேலூயா ஆமென்லாம் கேட்கல, கையை தூக்க சொன்னேன். திரும்பியும் பாருங்களேன், நான் சொல்றது புரியுதா புரியலையா? என் புள்ள ஒரு பெரிய ஊழியக்காரனா வரணும், மோகன் ஐயா மாதிரி வரணும், பாதர் பெர்க்மான் ஐயா மாதிரி, அக்கா கல்யாணம் பண்ணாம இருக்கணுமா பாஸ், அப்படிலாம் அவ்வளவு தூரம் சிந்திச்சிடாதீங்க. ஒரு நல்ல ஆராதனை வீரனா வரணும், ஒரு பெரிய தேவ மனுஷனா வரணும், உலகத்தை கலக்கிற, ஒருவேளை பொம்பளை பிள்ளையா இருக்குது பாஸ்டர், ஒரு பெரிய பத்மா முதலியார் மாதிரி. இப்ப சமீப காலத்துல நிறைய பாஸ்டர் அம்மாக யூடியூப்ல கலக்குறாங்க. கர்த்தர் பாஸ்டர் அம்மாக்களை கொண்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என் புள்ள, என் பெண் பிள்ளை தான் எனக்கு, ரெண்டுமே பெண்
பிள்ளையா இருக்கு, பரவாயில்ல, உன் பிள்ளைய கர்த்தர் ஒரு பெரிய பாஸ்டர் அம்மாவா, ஒரு மிகப்பெரிய தேவ ஊழியரா அப்படி உருவாக்கணும்னு ஆசைப்படுறவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. என் வயிற்றில் இருந்து பிறந்த பிள்ளைங்க ஊழியக்காரங்களா உருவாகணும் பாஸ்டர், ஊழியக்காரங்களா உருவாகணும். சென்னை பட்டணத்தை கலக்கணும், தமிழ்நாட்டை கலக்கணும், இந்தியாவை கலக்கணும், உலக நாடுகளை கலக்கணும். அப்படி என் வயிற்றில் இருந்து பிறக்கிற பிள்ளைங்க ஊழியக்காரங்களா உருவாகட்டும். ஒருவேளை இந்த நேரத்தில் இப்ப கன்சீவா இருப்பீங்கன்னா உங்க கையை வைத்து மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பிள்ளை இல்லைன்னா இப்ப கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு பிறக்கிற என் பிள்ளைய, ஒருவேளை உன் பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்து இருக்குன்னா அந்த பிள்ளை மேல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவன் ஒரு லேவியனாய் உருவாகட்டும். ஆண்டவரே, இவன் ஒரு லேவியனாய் உருவாகட்டும், இவன் ஒரு லேவியனாய் உருவாகட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு தாயும் உங்க பிள்ளை பக்கத்துல இருந்தா கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை வயிற்றுல பிள்ளை இருந்தா வயிற்றுல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளையே இல்லனாலும் வயிற்றுல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உருவாக்கப்படு, உருவாக்கப்படு, உருவாக்கப்படு. எப்பத்தா நான் திறக்கப்படு, 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 உருவாக்கப்படு. ஒரு லேவியன் உருவாகட்டும். இந்த சபையில இருந்து இந்த ரெகோபோத் ரிவைவல் திருச்சபையில இருந்து அநேக லேவிகளை கர்த்தர் எழுப்பட்டும், அநேக லேவிகளை கர்த்தர் எழுப்பட்டும். சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக, தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காக, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, உலக நாடுகளின் எழுப்புதலுக்காக கர்த்தர் லேவிகளை உருவாக்கட்டும். லேவிகளை உருவாக்கட்டும், லேவிகளை உருவாக்கட்டும், லேவிகளை உருவாக்கட்டும். எங்க மாமனார் தான் அடிக்கடி சொல்லுவாரு, பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் ஐயா, அவரு வாலிப வயதுல அந்த மண்ணடியை தாண்டி அவர் போனது கிடையாதான். மண்ணடி, மின்ட், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அதை தாண்டி போனது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஒரு முறை ராயபுரம் பகுதியில் போயிட்டு இருக்கும்போது, டி மேஜரியா, ராயபுரம் பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அங்க ராயபுரம் பகுதியில் இருக்கிற ரோட்டு மேல ஒரு சர்ச் இருக்கு, மாரநாதா சர்ச். அந்த சர்ச்சில் இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மையன்றி. காலம் சென்ற மாரநாதாவினுடைய ஃபவுண்டர் அந்த ஹென்றி ஜோசப் அதை பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டு ஒரு இந்து மனுஷன், பூணூல் போடுற மனுஷன், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் சாமி பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற மனுஷன், அந்த பாட்டை அவரை தொட்டதுனால உள்ளுக்குள்ள போனாரு, ரட்சிக்கப்பட்டாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு. 16 வருஷம் என்னுடைய மாமனார் ஹென்றி ஜோசப் ஐயா இடத்துல 3வது பிள்ளையா வளர்ந்தாரு. பின்னி ஜோசப் ஐயா, அலெக்ஸ் ஜோசப் ஐயாவுக்கு அடுத்தபடியா 3வது பிள்ளையா வளர்ந்தாரு. வீட்டில் நிராகரிச்சுட்டாங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட, வெளியில போடான்னு தத்திட்டாங்க. அப்படித்தான் வந்தார் அவரு. 16 வருஷம் ஹென்றி ஜோசப் ஐயா தான் வளர்த்தார். அவரை வளர்த்து அவர் தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் ஆண்டவருடைய பெரிய திட்டத்தை பெற்று, தரிசனத்தை பெற்று, தனியா ஒரு ஊழியம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி திறந்த வாசல் பூர்ண சுவிசேஷ சபைகள் ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி மின்ட்ல ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை சொந்தமா வாங்கி அந்த மண்டபத்தை சபையா மாற்றி அதை மையமா வச்சு தமிழ்நாடு முழுவதிலும் 80 இடங்கள்ல திருச்சபைகளை உருவாக்கி, 80 இடங்கள்லையும் சொந்தமா சபைகளை கட்டி ஊழியர்களை உருவாக்கி, அவங்களுக்கெல்லாம் மாசம் ஒரு 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 உதவி கொடுத்து, இங்க திருவள்ளூர்ல ஒரு பெரிய ஒரு 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 ஆர்ஃபனேஜ் ஆரம்பிச்சு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அங்க படிக்க வச்சு உருவாக்கி, இன்னைக்கு சென்னை பட்டணத்துல வட சென்னை ஊழியர்களுடைய ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து தமிழகத்திலும் இந்திய தேசத்திலும் உலக நாடுகள் போகாத நாடே இல்லைன்ற அளவுக்கு அத்தனை தேசங்கள். இன்னைக்கு லண்டன்ல இருப்பாரு, நாளைக்கு கொரியால இருப்பேன் பாரு, நாளை கழிச்சு அமெரிக்கால இருப்பேன் பாரு. ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பெட்டியை தூக்கிட்டு போற வர பிளைட் எல்லாம் கையை காட்டி ஏறி போயிருவாரு. ஏன் தெரியுமா சொல்ல வர்றேன்? அற்பமா எனப்பட்ட ஒரு மனுஷன், மண்ணடியை தாண்டாத ஒரு மனுஷன் இன்னைக்கு கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஒரு லேவியனா உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு லேவியனா அதுதான் நான் சொல்ல வர விஷயம். ஒரு லேவியனா உருவாக்கி இருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஒரு லேவியனா உருவாக்க போறார். உங்க பிள்ளைகளை எனக்கு என்னன்னு தெரியல, ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, உங்களுடைய பிள்ளைங்க, சில பிள்ளைங்க பெரிய வொர்ஷிப் லீடர்ஸா எழும்ப போறாங்க, மிகப்பெரிய ரிவைவல் ஸ்பீக்கர்ஸா எழும்ப போறாங்க, மிகப்பெரிய திருச்சபையின் ஊழியர்களா எழும்ப போறாங்க.
வட இந்தியாவிலே மிஷனரிகளாய் கர்த்தர் எழுப்ப போறாரு. ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவை போல ஒரு மிகப்பெரிய மிஷனரிகளாக கர்த்தர் உங்க பிள்ளைகளை உருவாக்கட்டும். லேவிக்கள் எழும்பட்டும், லேவிக்கள் எழும்பட்டும். இந்த சபையில லேவிக்கள் எழும்பட்டும். ஊழியக்காரருடைய சந்ததிகள் லேவிக்களாய் எழும்பட்டும். லேவிக்களாய் எழும்பட்டும், லேவிக்களாய் எழும்பட்டும். ஆவியானவர், ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியானவர் திரும்ப திரும்ப பாஸ் பிரதர், நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. உங்க புள்ள ஒரு பெரிய பாஸ்ட் ஆவான். நீங்க அவங்கிட்ட உட்கார்ந்து சத்தியம் கேட்பீங்க. நீங்க உங்க பிள்ளைக்கு தசமபாகம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்யப்படுறாரு. நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? அற்பமா எனப்பட்டவர்களை, அற்பமா எனப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிடுவாரு, தூக்கிடுவாரு. இன்னைக்கு அற்பமா எனப்பட்டவர்களை கர்த்தர் தூக்குவாரு, கர்த்தர் தூக்குவாரு. ரேயால் அற்பமா எனப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு லேயால் அற்பமா எனப்பட்டால் என்று கர்த்தர் பார்த்துட்டாரு. சரி, முதல்ல என்ன புள்ள? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா ஸ்டார்டிங். இரண்டாவது என்னது? கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மூணாவது யார் பிறந்துட்டா? அடுத்து ஒண்ணு பிறக்குது பாருங்க, அடுத்து ஒண்ணு பிறக்குது பாருங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதி, மறுபடியும் fourth conceive, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள், அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப நாலாவதா ஒரு பிள்ளை பிறக்குது. இப்பதான் நல்லா கவனிக்கணும், கூர்மையா கவனிக்கணும், கூர்மையா கவனிக்கணும். என்னை பாருங்க, என்னை பாருங்க, என்னை பாருங்க, என்னை பாருங்க. இப்ப நாலாவதா ஒரு புள்ள பிறந்துருச்சு. அந்த புள்ளைக்கு பேர் என்னன்னு வைக்கிறாங்க? அந்த யூதாவினுடைய வம்சத்துலதான், அந்த யூதாவின் வம்சத்துலதான். நான் சொல்லாமலே புரியுதுன்றவங்க, புரியுதுன்றவங்க, புரியுதுன்றவங்க கையை தட்டுவாங்க. அந்த யூதாவின் வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். யூதாவின் வம்சத்திலே இயேசு பிறந்தார். என்ன மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி. ரகதபா சக்கரமா ரகதலபா ரகதடரமா சக்கரோ. அற்பமா எனப்பட்டாயா? உனக்கே தெரியல. உனக்குள்ளதான் நானே இருக்கிறேன், உனக்குள்ளதான் நானே இருக்கிறேன், உனக்குள்ளதான் நானே இருக்கிறேன். ஒரு நாள் வரப்போது, ஒரு நாள் வரப்போது உன்னிடத்தில் இருந்து மெசியா வருவா, உன்னிடத்தில் இருந்து உலக ரட்சகர் வருவா, உன்னிடத்தில் இருந்து சர்வ வல்லமை உள்ளவர் புறப்படுவா. இயேசுவையே பிறப்பிக்கிற ஒரு தாயாக கர்த்தர் மாற்றிட்டார். எத்தனை பெரிய மகிழ்ச்சி. பிரசங்கம் கேட்கிற உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, பிரசங்கிக்கிற எனக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. அப்ப இம்புட்டு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கான ஒத்த காரணம் என்ன தெரியுமா? இவளுடைய வித்துக்குள்ளதான் இயேசு ஒளிஞ்சிருந்திருக்காரு. இயேசு ஒளிஞ்சிருந்திருக்கிறார். என்ன ஒரு பாக்கியவதி, என்ன ஒரு பாக்கியவதி. அம்மா இல்ல, அப்பா காசுக்கு விற்கிறான். புருஷங்காரன் கூட செத்தாலும் பரவாயில்லன்னு கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறான். ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க. ஒரு கண்ணும் இவள் மேல பிரியமா இல்லை. பாக்குறவங்க எல்லாம் இவ கூச்ச கண்ணி, இவ குருட்டு கண்ணி, இவளை எவன் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவளிடத்திலிருந்து இயேசு உருவாகிறது. லேயால் அற்பமா எனப்பட்டால் என்று எல்லாரும் எழும்பி நிற்கலாமா தேவனுடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், என் வேதனைகள் என்னை கை தூக்கி விடுகிறவர் என் இயேசு, என் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டாரையா, கையே விட மாட்டாரு. ஆமா, எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க, சீக்கிரம் எழும்பி நில்லுங்க.